ஹாய், சண்டே மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கார தோசையும் வடகரியும் தாங்க பண்ணினேன். ஸோ வடகரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். ஸோ இதுக்கு முன்னாடி ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் பண்ணுறது. கார தோசைக்கு வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகுளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வரமிளகாய் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு அதையும் வதக்கி அந்த பொடியோடு சேர்த்து அரைச்சி சட்னி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எடுத்துட்டேங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி வரணுங்க. ஸோ வடகரி பண்ணும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே தான் பண்ணினேன் எப்படி வரும்னு. பரவாயில்லைங்க, ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஸோ நல்லா அதை வேக வச்சு எடுத்துகிட்டு பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் மசிச்சு விட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு மசால் பொடி போட்டு நல்லா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேங்க. வடகரியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் தோசை தான் ரெடி பண்ணேன். ஸோ தோசை ஊற்றிட்டு அது மேலே கார சட்னி போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு போட்டு கொடுத்தேங்க. ஹஸ்பண்ட் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கார தோசையும் சூப்பரான வடகரியும் தாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.